வணக்கம் நண்பர்களே. ஆல் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆல் பரோட்டா உண்மையிலே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நமக்கும் பிடிக்கும். இதில் உருளைக்கிழங்கோட நம்ம கேரட்டு, பட்டாணி, கொத்தமல்லி இலை, இந்த மாதிரி கருவேப்பிலை, இந்த மாதிரிலாம் கூட ஆட் பண்ணி நம்ம பண்ணலாம். ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளவுதான். நான் இன்றைக்கி வெங்காயம், உருளைக்கிழங்கு மட்டும்தான் போட்டிருக்கேன். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு போட்டு 2 பெல்லாரி மட்டும் கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். வதக்கிட்டு அதில் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கேன். சால்ட் போட்டால் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். அப்புறம் நான் 4 உருளைக்கிழங்கு போட்டு மசிச்சு அது மேலே போடுறேன். வேக வச்சு மசிச்சு அது மேலே போட்டிருக்கேன். அது மேலே மஞ்சப்பொடி, பெருங்காயத்தூள், மிளகு பவுடர், சில்லி பவுடர். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவோம், அதனால் இவ்வளோ தான் போட்டிருக்கேன். அதனால் இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்து வைக்கணும். இப்போ சப்பாத்தி மாவு பசைகிற மாதிரி பசஞ்சு வைக்கணும். எப்படி நம்ம சப்பாத்தி பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணணும். நல்லா வட்டமாக அந்த பிறகு கொஞ்சோண்டு அதுக்குள்ளே வச்சுட்டு மெல்ல பண்ணணும். ஏன்னா அதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், வெங்காயம்லாம் கட் பண்ணியிருந்தது போட்டுறதுனால. அதனால் கொஞ்சம் மெல்ல பண்ணணும். அதில் சுவையான ஆல் பரோட்டா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.